la! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. குடிக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க மத்தியில படிக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ண விஜயண்ணாவை எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னொரு பார்வையற்ற மாணவி என்ன சொல்றாங்கனாக்கா, விஜயண்ணாவன் வந்து பார்க்கணும்னு பார்க்க முடியல, ஆனா உணர முடியுதுனால இப்பயே வந்து வீடு அடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வசதி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வீடு இடிக்கலாம் மாட்டாங்க. அப்படி இடிச்சா அது வந்து தேன் கூட்டுல கை வச்ச மாதிரி கதையாயிரும். இப்ப விஜய் வெளியே போறாரு, விடாமுயற்சி உள்ள வருது. என்ன சார் அந்த ஒரு தெரியுதுல, இதுலயே தெரியுதுல, அரசியல் தான் அப்படிங்கிறது. இங்க வந்து அதான் சொன்ன அரசியல் வந்துட்டு அண்ணன் வேற தம்பி வேற. 70வது படம் ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடலாம், 70 ரவுண்டா போட்டுட்டு அப்புறம் இங்க அரசியலுக்கு போலான்னு முடிவு பண்ணீங்கன்னா விஜய்க்கு மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும், விஜய் கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும். கூலி படத்துல ரஜினியின் வில்லனாக நிறைய நடிகர்களை பார்த்தோம். கேரளால இருந்து மோகன்லால கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு, அது பெரிய ஒரு விஷயமாகும். ஏற்கனவே வந்து ரஜினி படத்துல ஒரு 2-3 படம் மிஸ் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப இதுல வர்றதுக்கான சூப்பர் ஸ்டாரோடைய பயோபிக்கு ஐஸ்வர்யா ரஜினி சொன்ன சஜஷன் தான் சிவகார்த்திகேயன். அவர் யோசனை பண்ணிட்டு சரின்னு சொல்லிட்டாராம் ரஜினி. கொண்டாட்ட மனநிலையில் அஜித் இல்லை. ஏன்னா விடாமுயற்சி என்னைக்கு போயிட்டு வர்றது நிக்கிறது இப்படி இருந்ததோ அப்பயே அவருக்கு ஒரு அயற்சி ஆயிடுச்சு. முக்கிய நிலையை உடனுக்குடன் குறிஞ்சி வயலாக தெரிஞ்சுக்கல ஆதன் செய்தியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அமலன் இணைஞ்சிருக்காங்க. நிறைய சினிமா சார்ந்த கேள்விகள் முன்வச்சு நிறைய பதில்கள் வாங்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். சிறப்பு சார். விஜயோட ஸ்பீச்ல இருந்து தொடங்கிடுறேன். நீங்களும் பார்த்திருப்பீங்க, நாடே பார்த்திருக்கு. நிறைய விமர்சனங்கள், சோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்தாலும் அதுக்கு எதிராகவும் நிறைய விஷயங்களை வச்சிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அவரோட ஸ்பீச்? இல்ல, ஒரு பக்குவமான அரசியல்வாதிக்கு என்ன ஒரு நாகரிகமான அரசியல் பண்றவங்களுக்கு என்ன ஒரு பக்குவம் இருக்குமோ அதை அப்படியே விஜய் அன்னைக்கு பார்த்தேன் அன்றைய பேச்சில். ஏன்னா முக்கியமான காலகட்டம், நீட்டு வந்து நாடே இப்ப தமிழகம் மட்டும் இல்லாம நார்த் இந்தியாவும் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிச்சு, எதிர்குரல் கேட்கிருச்சு. இந்த நேரத்துல மாணவர்களுக்காக விருது வழங்கும் விழாவில் நீட் பத்தி பேசினது மிக பொருத்தமா சரியான தருணமா நான் நினைக்கிறேன். அதுவே வந்து அநாரிகமா எதுவும் சீண்டாம பேசாம என்ன பேசணும், ஏது பேசணும், எப்படி பேசணுங்கிறத அழகா வடிவமைச்சு. அதுவும் சொல்றாங்க முன் தயாரிக்கப்பட்ட பேச்சு அப்படின்னு. முன் தயாரிச்சானா பின் தயாரிச்சானா என்ன விஷயம் சொல்ல வர்றாரு? முன் தயாரிப்பு ரொம்ப தெளிவா வந்து திட்டமிடலோட செயல்படுறாருன்னா அப்ப அரசியலுக்கு லாயக்கு அப்படிங்கிற அர்த்தம் அங்கே ஸ்கிரிப்டாவே இருந்தாலும் இதுல என்ன தப்பு இருக்கு? அவ்வளவு தெளிவாகவும் விளக்கமாவும் பேசியிருக்காரு. இல்ல ஸ்கிரிப்ட் அது என்ன தப்பு, என்ன பேசணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. அவ்வளவு பெரிய கூட்டத்துல இவ்வளவு மீடியா இருக்குது, இது வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பேசணுங்கிற ஒரு இது இருக்குல்ல, அந்த திட்டமிடல் இதே வந்து ஒரு பக்குவத்தை நான் பாக்குறேன். அதுல மிக பியூட்டியா ஒரு விஷயம் வந்து ஒரு பொண்ணு பேசுறப்ப ஒரு மாணவி நான் 2 நிமிஷம் பேசணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் மைக் இவரே எடுத்து கொடுத்தாரு. சொல்றாரு, குடிக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க மத்தியில படிக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ண விஜயண்ணாவை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. இன்னொரு பார்வையற்ற மாணவி என்ன சொல்றாங்கனாக்கா, விஜயண்ணாவன் வந்து பார்க்கணும்னு பார்க்க முடியல, ஆனா உணர முடியுதுனால அவர் வந்து நான் கர்ம வீரர் மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு. கர்ம வீரர்னா காமராஜரை சொல்லுவாங்க, கல்வி கண் திறந்த கர்ம. இப்படி பேசுறப்ப அப்ப மாணவிகள் மத்தியில இவர் எந்த அளவுக்கு ஊடுருவிருக்கார் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 மாணவிகள் பேசினதே ஒரு சான்றா இருக்குது. ஒரு பக்குவமான பண்பட்ட அநாகரிகமான பேச்சு, அனாவசியமான பேச்சு. இதுல 5 நிமிஷம் தாங்க, 5 நிமிஷம் அனல் பறந்துச்சா இல்லையா? ஓகே, அதுதான் முக்கியம். சரி, யாரையும் சீண்டல அப்படின்ற ஒரு விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நேரடியா தாக்கியிருக்காரு. அது அவருக்கு பின்விளைவை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி அவர் வந்து படத்துல ஒரு வசனம் வச்சதுக்கே அவ்வளவு தூரம் அவர் சிக்கல். தலைவா படத்தெல்லாம் எதிர்ப்புகளை சந்திச்சாரு. தலைவாவா இருக்கட்டும், மெர்சலா இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்களுக்கு அவ்வளவு சிக்கல்கள் வந்துச்சு. தொடர்ந்து இனி அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்க போறாங்க, நெருக்கடிகள்? நிச்சயமா எதிர்ப்பு இல்லாம தீயில குளிக்காம யாருமே வந்து பெருசா வெற்றிக்கனியை பறிச்சிட முடியாது. அரசியலுங்கிறது ஒரு யாகம் மாதிரி. அவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்து அந்த நாற்காலியில உட்கார்ந்துட முடியாது, அவ்வளவு சீக்கிரமா சீட்டுக்களை அள்ளி குமிச்சிட முடியாது. இதுக்கு நீங்க எதிர்ப்புகளை, சூழ்ச்சிகளை, வஞ்சத்தை, துரோகத்தை நிறைய சந்திச்சுதான் அந்த அரசியலை நீங்க கட்டி ஆளணும். அப்படிங்கிறப்ப அது கண்டிப்பா வரும். இப்பயே வந்து வீடு அடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வீடு இடிக்கலாம் மாட்டாங்க. அப்படி இடிச்சா அது வந்து தேன் கூட்டுல கை வச்ச மாதிரி கதையாயிரும். லீகலா பார்ப்பாங்க, லீகலா அந்த இடம். ஏன்னா நீலாங்கரையை ஒட்டி உள்ள வீடுகள்லாம் ஒரு கோடீஸ்வரர் கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு வீடு பயங்கரமா செம்ம பில்டிங், எத்தனையோ கோடி, 100 கோடியோ என்னமோ போட்டு கட்டியிருக்காரு.
அவர் வந்து அந்த வீட்டுக்கு முன்னும் பின்னும் வந்து எந்த வீடும் கரெக்டா அந்த ஷீஷோ இது கடற்கரையை பார்த்த மாதிரி, கடலை பார்த்த மாதிரி எந்த வீடும் கட்டிட முடியாது. ஏன்னாக்கா அது வந்து அரசாங்க இடம். அது ஐடியா பண்ணி இந்த இடத்த வாங்கி அப்படி கட்டியிருக்கதா ஒரு பேட்டியில் அவர் சொல்றாரு. அது மாதிரி அந்த இடத்துல நிறைய அந்த மாதிரி இடங்கள் இருக்கு. நீலாங்கரை ஏரியாவில் அரசுக்கு சொந்தமான நிலங்களும் இருக்கு. அதுல ஏதாவது இவங்க பட்டா, சிட்டா, டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஏதாவது செக் பண்ணி லீகலா அதுல இருந்து பாதிக்கப்பட்டா கண்டிப்பா அதுக்கான, ஏன்னா வெஞ்சன்ஸ் தானே, அரசியல் தானே. ஆனா அப்படியே இருக்கும்போது இவங்களும் பழுத்த அரசியல்வாதி, திமுகவும் வந்து சும்மால ஏதாவது எதிர்வினை வந்துருமோ அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால அவ்வளவு சீக்கிரம் வீட்டெல்லாம் இடிச்சிட மாட்டாங்க. இதே கல்யாண மண்டபத்தை இடிச்சப்போ விஜயகாந்த் கல்யாண மண்டபம் என்ன நடந்ததுன்னு நாடு எல்லாருக்குமே தெரியும். அதனால அதெல்லாம் சும்மா கதை அதை பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவர் வீட்டுல கை வச்சா என்ன நடக்கும்? கண்டிப்பா ஒரு கொந்தளிப்பு நடக்கும். இப்பயே பாத்தீங்கன்னா 2-3 பேர் வீடியோல பேசுறாங்க. அவனே எடுத்து அவனே போட்டுக்கிறான். கோயம்புத்தூர்ல இருந்த ஒரு மதுரையில ஒருத்தன், நாங்க இங்கே வந்து போராட்டம் நடத்துவோம், கொந்தளிச்சிரும், தீக்குளிச்சிரும், இந்த ரேஞ்சில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப இது வந்து விஜய்க்கு இப்ப எவ்வளவு ஒரு பலம் வந்திருக்கு அப்படிங்கிறது, விஜயோட பலம் பலவீனம் எல்லாத்தையுமே வந்து எதிர்கட்சி வந்து ஆராய்ஞ்சிட்டு தான் இருக்கும். சரி, சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு பின்னணியில ஒரு பலமான ஒரு பேஸ்மெண்டோட இருக்கிறார் விஜய். அப்படிங்கிறப்ப கண்டிப்பா வந்து கை வைக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி கை வச்சாக்கா அது வந்து யார் கை வைக்கிறாங்களோ அவங்க தான் பலவீனப்படுவாங்க. ஓகே, இவ்வளவு தூரம் விஜய் அவர்கள் பேசும் பொழுது அங்க மட்டும் பிரச்சனை இல்ல, கோட் படத்துக்கும் பிரச்சனை தான் அப்படின்ட்டு அவரோட சினிமா வாழ்க்கையில இன்னும் 2 படங்கள் இருக்கு கோட்டோட சேர்த்து, அதை பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா இப்பயே அதுக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பிசினஸ்ல கொஞ்சம் சரிவு இருக்குது அப்படின்னு. ஏன்னா இங்க நான் வெளிப்படையாவே சொல்ல போனா உதயநிதியும் விஜயும் வந்து நண்பர்கள். உதயநிதி முதல்ல தயாரிச்ச படமே விஜய் வச்சுதான் குருவி படம் தயாரிச்சாரு. இருந்தாலும் அரசியல்னு வந்துட்டா அண்ணன் வேற கட்சி, தம்பி வேற கட்சி, அப்பா வேற கட்சி, மகனுக்கு வேற கட்சியா இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் அரசியல்ல சகஜமாப்பா அப்படிங்கிற மாதிரி எந்த எதிர்வினையும் வந்து வரும். அதனால இப்ப வந்து உதயநிதி மிக பவர்ஃபுல்லா அமைச்சர் மட்டும் இல்லாம சினிமால ஒரு பவர்ஃபுல் ஹேண்டா இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் நடக்குது கோட் படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் கசிஞ்சிட்டு இருக்கு. சரி, இருக்கலாம் மேபி, அது உறுதியா தெரியல, இருக்கலாம் மேபி. இதையும் விஜய் சந்திச்சே தான் ஆகணும். ஓகே, கோட் படம் சன் டிவி வாங்கல, அதாவது சன் டிவி விஜய் அவர்களுக்கும் எவ்வளவு நெருக்கம், அந்த பிசினஸ் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். ஃபேமிலியை அவ்வளவு கண்ட்ரோல் வச்சதுக்கும் ஞாயிற்றுக்கிழமை 6 மணி ஸ்லாட்டும் விஜய்க்கு தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட ஒரு நட்புறவான விஜயோட படத்தையே வந்து இந்த முறை அவங்க வாங்கல. ஆல்ரெடி 2-3 படங்கள் வாங்கல சமீபத்துல, இந்த படமும் வாங்கல. அப்படின்றப்போ விஜய் வெளியே போறாரு, விடாமுயற்சி உள்ள வருது. என்ன சார் அந்த ஒரு தெரியுதுல, இதுலயே தெரியுதுல அரசியல் தான் அப்படிங்கிறது. இங்க வந்து அதான் சொன்ன, அரசியல் வந்துட்டு அண்ணன் வேற தம்பி வேற, வேற வேற கட்சியா இருப்பாங்க. பயங்கரமா வந்து எதிர்வினை நடக்கும். அது இப்ப நடக்க ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ஒரு துளிதான். மெயின் பிக்சர் நீங்க போக போக பாப்பீங்க. நான் வந்து விஜய்க்கு எதிராக சொல்லல, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் பேசல. நிதர்சனம் இதுதான். ஆனால் இதையெல்லாம் தாண்டி விஜய் வந்து ஒரு பவர்ஃபுல் சக்தியா வந்து 2026 தேர்தலை உறுதியா எழுதி வச்சிங்க. ஒரு பவர்ஃபுல் சக்தியா வந்து நிற்பாரு. எப்படி விஜயகாந்த் வந்து அத்தனை சீட்டை அடிச்சுட்டு எதிர்கட்சி வரிசையில உட்கார்ந்தாரோ, தலைவரா உட்கார்ந்தாரோ, அதே மாதிரி வந்து விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு கணிசமான ஒரு ஓட்டுகளை பெற்று, கணிசமான ஒரு சீட்டுகளை பெற்று இந்த சட்டமன்றத்தில் அவர் வந்து இடம்பெறுவார். ஓகே, அவ்வளவு மெச்சூர் ஆயிட்டார், அரசியல் தெரிஞ்சிடுச்சு. நிச்சயமா ஏங்க, அவர் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். அவர் வந்து பேச மாட்டாரு, பேச தெரியாது, அல்லது பத்திரிகையாளர்கள் எதிர்கொள்ள தெரியாது, இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும் தெரியாது, அந்த பக்குவம் இல்லை அப்படின்லாம் பத்திரிகையாளர்களே பல பேர் பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. இப்ப இந்த 2 பேச்சுகளை ஃபர்ஸ்ட் வந்து இந்த கள்ளச்சாராயத்துல இத்தனை பேர் உயிர் பிழையாந்து போதை வந்து அதிகமாயிடுச்சு, போதை பழக்கம். அது தமிழக அரசு அப்ப எதிர்த்தார்ல, போதை பழக்கம் அதிகமாயிடுச்சு. மாணவர்கள் உறுதிமொழி, போதைக்கு எதிரான உறுதிமொழி எடுக்க சொல்லி எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பேச்சை கொடுத்தாரு. அதே மாதிரி நீட் பத்திய பேசி எவ்வளவு நீட்டா பேசினாரு. அப்படின்னு இருக்கிறப்ப அவர் பக்குவம் இல்லாமல், அரசியல் தெளிவு இல்லாமல், அந்த சாதனம் இல்லாமையா இந்த இது வருது. அதான் இந்த பாருங்க, அது 5 நிமிஷ பேச்சுக்கு இவ்வளோ அனல் தெரிக்குது, இவ்வளோ அரசியல் எதிர்வினை ஆகுது. அப்படிங்கிறப்ப இன்னும் போக போக என்னெல்லாம் திட்டமிடுவாரு அவர் பின்னணியில, அவர் மூளையை மட்டும் இது பண்ணாம பின்னணியில ஒரு டீம் வச்சுக்கிட்டு அழகா அதை செயல்படுத்துறாரு. இன்னும் சொல்ல போனா அந்த அநாகரிக அரசியல் இல்லாம, குழப்பம் இல்லாம, மட்டமான அரசியல் இல்லாம,
பக்குவமான அரசியலை நடத்துறதுக்கான தகுதி அவருக்கு இருக்கு அப்படிங்கிற இந்த 2 மேடைகள் சாட்சி. ஓகே. இதோட பின்விளைவா தான் பிரேமலதா அவர்கள் சொல்றாங்க. ஏஐ மூலியமா விஜயகாந்த் அவர்கள எங்கேயும் எந்த படத்திலயும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு நோட்டீஸ் ஒண்ணு வந்திருந்தது. அது கோட் படத்துக்கும் சாத்தியம். இல்ல கோட் படத்துல ஆக்சுவலா அவங்க அனுமதி வாங்கிட்டாங்க. அதாவது அதை வாங்கிட்டாங்க அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படிங்கறத விஜய் பிரபாகரன் ஒரு ஆமா யூடியூப்ல சொல்லிருக்காங்க. பிரேமலதா அவர்களும் சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க. அதே மாதிரி இங்க வெங்கட் பிரபு சைடும் அதான் சொன்னாங்க, பர்மிஷன் எல்லாம் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் ஆண்டனி படத்திலையும், அதாவது விஜய் மில்டன் இயக்குற மழை பிடிக்காத மனிதன் படத்திலையும் அன்னைக்கு இப்ப நடந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல வந்து இது மாதிரி ஏஐ விஜயகாந்த் இதுல இடம் வர என்ன எப்படிங்கிறது சஸ்பென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவங்க வந்து பர்மிஷன் வாங்கல. ஸோ இதுல நான் எப்படி நினைக்கிறேன்னா, ஒருவேளை வெங்கட் பிரபு வந்து அந்த படத்துலயும் கோட் படத்துலயும் இருக்கு. வெங்கட் பிரபு வந்து சொல்லி, ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த படம் வருது. கோட் படத்துக்கு முன்னாடியே வந்து மழை பிடிக்காத மனிதன் வருது. அந்த சஸ்பென்ஸும் அந்த இதுவும் பெப்பியும் போயிருமோ அப்படிங்கிறதுக்காண்டி ஏதாவது நடத்தப்பட்ட ட்விஸ்டா என்னன்னு தெரியல. ஆனா கோட் படத்துக்கு வந்த தடை இல்லை. தடை இல்லை. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஆடியோ விழாக்கள் காணொலிகள்ல வந்து இதை பத்தி பேசாதீங்க, சொல்லாதீங்க, எங்கள்கிட்ட முறைப்படி அனுமதி வாங்கலாம் அப்படிங்கிறதான் குறிப்பிட்டாங்க. தவிர இப்போ சமீபத்தில் நடந்தது அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் தான், மழை பிடிக்காத மணி தான், அதை தான் குறிப்பிட்டாங்க. இன்னொன்று அரவிந்த் ராஜ் இருக்கார்ல, இயக்குனர் அரவிந்த் ராஜ், அவர் வந்து அந்த மாதிரி ஒரு பிளானிங்ல இருக்கு. முழுக்க ஏஐ தொழில்நுட்பத்தை விஜயகாந்த் முழுக்க ஒரு படம் முழுக்க வர மாதிரியான பிளான் அவர்கிட்ட இருக்குது. ஓகே, அவரும் ஒரு இடத்துல பேசியிருந்தார் அதை பத்தி. ஸோ அதை வந்து குறிப்பிட்டு கூட அவங்க பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கோட்டுக்கு அரசியல் சிக்கல் வந்து வேற மாதிரி வரும் தர, ரிலீஸ் பஞ்சாயத்து அல்லது விற்பனையாவதில் பஞ்சாயத்து, வாங்குவதில் சிக்கல், இதெல்லாம் இருக்கு. உண்மை அதுதான். அது நடக்குமே தவிர பிரேமலதா விஜயகாந்தால கோட்டுக்கு அந்த இதுல வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்லி அவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னா கூட அது ஒரு பெரிய மேட்டரா இருக்காது. ஏன்னா 2 நிமிஷமோ 3 நிமிஷம் தான் அந்த காட்சி வரதா கேள்விப்பட்டேன். அதை கட் பண்ணி தூக்கி போட்டு போறதுக்கு போயிட்டு ரிலீஸ் பண்றதுக்கு ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. 69 விஜயன் 69வது படம் எப்படி இருக்க போகுது? இல்ல கண்டிப்பா ஒரு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அரசியல் இருக்கும், நிச்சயமா அரசியல் இல்லாம இருக்காது. மேடைகள்லேயே ஒரு பேச ஆரம்பிச்சாரு. அப்ப இந்த இறுதி படமா நினைக்கிற இந்த படங்கள்ல ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு பலமான அரசியல் வசனங்கள் அதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், என்னென்ன அதுக்குள்ள இருக்க போதும் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுவும் வந்து ஹெச் வினோத் வந்து ஒரு முக்கியமான இயக்குனர். ஏற்கனவே அவர் எடுத்த படங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல கையாண்டிருக்காரு, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிறப்ப மிக சிறப்பான ஒரு முக்கியமான படம் வரும். அதை முடிச்சுட்டு அடுத்து அட்லி இயக்க போறாரு, வெற்றிமாறன் இயக்க போறாரு, இப்படிலாம் அதெல்லாம் நடக்கிற கதையே கிடையாது. மீண்டும் சொல்றேன், வந்து 70வது படம் ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடலாம், 70 ரவுண்டா போட்டுட்டு அப்புறம் அரசியலுக்கு போலான்னு முடிவு பண்ணீங்கன்னா விஜய்க்கு மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும், விஜய் கட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும். ஏன்னா 2026ங்கிறது ஏதோ இன்னும் பல நீள மைல் தூரத்துல இல்ல, இந்த வந்துருச்சு. அடுத்த வருஷம் 2025 பிறக்க போது, அப்புறம் 26 முடிஞ்சிச்சு. அதுக்கு முந்தைய கால கட்டத்துல நிறைய வேலைகள் இருக்குல்ல, நிறைய செய்யணும், பூத் கமிட்டி அமைக்கணும், யார் யார் என்னென்ன போஸ்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் வடிவமைக்கணும். இதெல்லாம் சும்மா நீங்க நடிச்சுட்டு இடையில கேப்ல வந்துட்டு இந்த சந்தில சிந்து போடுறவெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா வந்து 2 வேலைகளுமே வந்து ஒரு அரைகுறையா இருக்கும். அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த 70வது படம் அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தா வந்து அது வந்து விஜய்க்கு தான் மைனஸா இருக்கும். அது விஜயும் நல்லா தெரியும் விஜய்க்கும். கண்டிப்பா அடுத்தடுத்த நடவடிக்கைகளை பத்தி தொடர்ந்து பேசுவோம் சார். அஜித் அவர்கள் தன்னோட நண்பர், ஒரு பக்கம் ஒரு நண்பர் மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவர் நண்பர் தொடர்ந்து அந்த போட்டி இருக்கிறத காமிச்சிட்டே இருக்காரு. விடாமுயற்சியா இருக்கட்டும், குட் பேட் அக்லில இருந்து வர அப்டேட்ஸா இருக்கட்டும், அஜித் அவர்களும் ஒரு மாதிரி கொண்டாட்டத்திலையும் சந்தோஷத்திலையும் இருக்காரா? எப்படி பார்க்கலாம்? இல்ல கண்டிப்பா வந்து கொண்டாட்ட மனநிலையில அஜித் இல்ல. ஏன்னா விடாமுயற்சி என்னைக்கு வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதையா போயிட்டு 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 வர்றது நிக்கிறது இப்படி இருந்ததோ, அப்பயே அவருக்கு ஒரு அயற்சி ஆயிடுச்சு. உண்மையிலே சொல்லணும்னா வெக்ஸ் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்களும் நானுங்க ஏதோ ஒரு காரியம் பண்றோம், அதுல சர்க்கிள்களை தொடர்ந்து சந்திச்சுட்டு இருந்தா, தொடர்ந்து இடையூறுகளை சந்திச்சுட்டு இருந்தா, அது பல விஷயங்கள் இருக்கு. ஸ்கிரிப்ட்ல ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷன்ஸ் தரப்புல ஆரம்பிச்சு இயற்கை சீற்றங்கள் ஆரம்பிச்சு பல தடைகள் வந்தது. ஆனா ஒரு கடுப்பாகும்ல, என்னடா இதுன்ட்டு. ஆனா இந்த குட் பேட் அக்லில பாருங்க, ரொம்ப ஹாப்பியா இறங்கி அடிக்கிறாரு, ஹாப்பியா இது பண்றாரு. இயக்குனர் சொல்றாரு, அந்த போஸ்ட் எல்லாம் வந்து இவருக்கே உடன்பாடு செய்யறாரு. ஒரு யூத்துக்குள்ள டச் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா விடாமுயற்சியில அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா பண்றானா, ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் உயிரை பணைய வச்சு எல்லாம் பண்றாரு.
ஆனாலும் ஒரு சின்ன பாருங்க, இப்போ திரும்ப வந்து முடிச்சிருவோம், கடைசி கட்ட படப்பிடிப்பு அசர்பைசான் போயிட்டாங்க. போனோன்னா மறுபடியும் ஷாலினிக்கு இது ஏற்கனவே முன்கூட்டி தெரிந்தது தான் உங்களுக்கு. ஆனாலும் வர்றதில்ல அப்படின்ட்டு போனாரு. ஏன்னா புரொடக்ஷன் சைடு பாதிக்கும் அதெல்லாம் தெரிஞ்சு போனாரு. இருந்தாலும் மனைவி தானே, மனசு படக்கு படக்குன்னு அடிச்சுக்காதா? அப்படிங்கிற ஊர்ல திரும்பி வந்துட்டாரு. அப்ப திரும்ப இன்னைக்கு அநேகமா கிளம்பிருவாருன்னு நினைக்கிறேன். போறாரு. இப்படி ஒரு தொடர்ச்சியாவே பார்த்தீங்கன்னா, இந்த சினிமால சென்டிமெண்ட் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த படத்துக்கு அந்த மாரி அமைஞ்சிருச்சோ என்னமோ தெரியல. அதனால அஜித் வந்து விடாமுயற்சிய பொறுத்தவரையும் பெருசா வந்து ஒரு ஹேப்பி மைண்ட்லாம் இல்ல. ஆனாலும் டெடிகேஷனா பண்ணியிருக்காரு. பார்ப்போம். இது போல தடைகள தாண்டி விடாமுயற்சி வந்து கண்டிப்பா ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சா எல்லாருக்குமே சந்தோஷம் தான். கூலி படத்துல ரஜினியின் வில்லனாக நிறைய நடிகர்களை பார்த்தோம். ஹிந்தில பேர் அடிபடுது, தெலுங்குல அடிபடுது. யார் யார் இருக்க போறான்றது சஸ்பென்ஸ் எப்ப ரிவீல் பண்ண இல்ல இதுலயும் வந்து ஒரு பான் இண்டியா படமா தான் உருவாகுது. இனிமேட்டு ரஜினி அவர்களோட படம் ஃபுல்லாவே பான் இண்டியன் மூவி. ஆமா. இல்ல ரஜினி, நாட் ஒன்லி ரஜினி, கமல் இது மாதிரி முக்கிய நடிகர்கள் வந்து பான் இண்டியா படமா தான் இது. அது ஒரு ஏன்னா அது ஒரு பிசினஸ், கரெக்டா அந்த பிசினஸ பண்றாங்க. பட் அடுத்த கேட்டகரியில உள்ளவங்கலாம் பான் இண்டியா நினைச்சிட்டு இது பண்ணாங்கன்னா கைய சுட்டுக்குவாங்க. அதனால இது வந்து ரஜினி, கமல், அஜித், விஜய் இவங்களுக்கெல்லாம் பொருந்தும். அதுல விஜய் கொஞ்சம் கலந்துக்கிட்டாரு. அந்த வரிசையில சிவகார்த்தின்னு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அவரோட லைன் அப் அப்படி இருக்குது, தேர்வு செய்யற விஷயங்கள்லாம் அப்படி இருக்குது. அது அப்புறம் வருவோம். இப்ப இதுல முக்கியமான விஷயம் யார் வில்லன் அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அதிகாரப்பூர்வமான தகவல்லாம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு கேரளால இருந்து மோகன்லால கொண்டாட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு, அது பெரிய ஒரு விஷயமாகும். ஏற்கனவே வந்து ரஜினி படத்துல ஒரு 2-3 படம் மிஸ் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப இதுல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது முழுக்க வில்லனா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜெயிலர்ல சின்னதா வந்தாரு, இதுல ஃபுல்லா வரும். ஆமா ஃபுல்லா, நான் தான் சொல்றேன். படம் முழுக்க ஒரு பவர்ஃபுல்லாவே ரஜினிக்கு ஈக்குவலா வந்து ஒரு பவர்ஃபுல் வில்லன் ரோலா நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து இது வந்து அன்அபிஷியல் தான். இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. என்னன்னு தெரியல. அப்படி ஒரு பேச்சு இருக்கு, தகவல் தான். ஆனா இன்னொரு பியூட்டியான விஷயம் என்னன்னா, ஸ்ருதிஹாசன் அதுல நடிக்கிறார். ஸ்ருதிஹாசன் நடிக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, ஸ்ருதிஹாசன் ரஜினியோட மகளா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரு கான்ட்ராஸ்ட் பாத்தீங்களா, இங்கிட்டு உலகநாயகன், இங்கிட்டு சூப்பர் ஸ்டார். உலகநாயகனுடைய மகள் வந்து சூப்பர் ஸ்டாருடைய மகளா நடிக்கிறது வந்து ஒரு பெப்பியான விஷயத்தை ஏற்படுத்தும். லோகேஷ் கனகராஜ் வந்து ஏற்கனவே இனிமேல்னு ஒரு ஆல்பம் ஸ்ருதிஹாசன் தயாரிச்ச இனிமேல் ஸ்ருதிஹாசனோட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அந்த ஆல்பம் நடிச்சது காரணம்? ஆமா, அது காரணம் வந்து விக்ரம் படம் ஷூட்டிங்ல ஒரு முறை 2 முறையே தான் அது சொன்னதுதான், ஸ்ருதிஹாசன் சொன்னதுதான் பேட்டியில. மீட் பண்ணது லோகேஷ் கனகராஜ். ஆனா அப்பவே 2 பேரும் மீட் பண்ணி பேசல, ஒரு சின்ன பாண்டிங் வந்துருச்சு. அப்பதான் லோகேஷ் கனகராஜ் இதுல நடிச்சா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு டீம்கிட்ட பேசுறப்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி இனிமேல் ஆல்பத்துல கூட்டு வரேன். இவரு விலை வளர்த்து போயிட்டார், நான் நடிக்கிறதா அப்படின்னு லோகேஷ் வந்து வேண்டான்னு சொல்லி ரொம்ப மறுப்பு தெரிச்சு. அப்புறம் கமல்கிட்டலாம் பேசி இது பண்ணி அப்புறம் தான் அந்த இனிமேல் ஆல்பத்தை நடிச்சாரு. அப்ப நடிச்சப்ப லோகேஷ்குள்ள ஒரு கால்குலேஷன், அடுத்து ரஜினி படம் பண்றப்ப சுருதியை உள்ள போன, அப்படிதான் வந்து சுருதி உள்ள வந்த கதை நினைக்கிறேன். பாப்ப என்ன கேரக்டர் எது, அப்படி ரஜினியின் மகள் மாதிரியான ஒரு கேரக்டர்னா கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஏற்படுத்தும். ஓகே, அதுதான் அந்த படத்துல அதிகமான விஷயங்கள் நினைக்கிறேன். ஏன்னா கமலோட மகள் வந்து ரஜினியின் மகளா நடிக்கிறது தான் மிகப்பெரிய இல்ல. இப்ப அது ஹைதராபாத்ல படப்பிடிப்பு தொடங்கியிருக்காங்க. 20 நாளோ 25 நாளோ நடக்க போறதா சொல்றாங்க. இங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஷெட்யூல்டு வந்து இவிபி பார்க்ல அதுக்கான மிகப்பெரிய ஒரு செட் எல்லாம் போட்டு தயாராகிட்டு வருது. ஒரு 300 கோடி பட்ஜெட் இருக்கலாம், அல்லது 300 கோடி தாண்டவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, சன் பிக்சர்ஸ் தானே சார், அதனால இந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த பயோபிக் அப்படின்றதும் இப்ப கொஞ்சம் நிறைய பேசப்பட்ட வந்துகிட்டு இருக்கு. யார் யார் பயோபிக் வரப்போகுது, யார் யார் நடிக்க போறாங்க? அது இந்த ஒரு பயோபிக் வியாதி மாதிரியே வந்துருச்சு. இப்ப இளையராஜா அவர்களோட பயோபிக் தனுஷ் அவர்கள்ன்றதா இப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. அது முக்கியமான படம். இளையராஜாவுடைய பயோபிக்ங்கிறது முக்கியமான படமா இருக்கும். அது தனுஷ் பண்றது ரொம்ப பொருத்தமாவே இருக்குது. இயக்குனர் நினைச்சாதான் கொஞ்சம் ஆரம்பத்துல நடுக்கமா இருந்தது. அப்புறமா தனுஷ் தான் பண்ணுவாரு அப்படின்னு ஏறத்தாழ தெரியும். அதனால அது ஒரு நம்பிக்கையா நம்ம இருக்கலாம், நல்லபடியா வரும் அப்படின்னு. இளையராஜா பயோபிக். இப்ப சூப்பர் ஸ்டாருடைய பயோபிக்கு சாஜித்னு ஒரு இயக்குனர் கம் ப்ரொடியூசர், அவர் வந்து ஏற்கனவே வந்து பேசிட்டு போயிட்டாரு. அந்த நியூஸ் எல்லாம் வந்துச்சு, ரஜினியை சந்திச்சு பேசிட்டு போயிருக்காரு. ஆமா ஓகே சொல்லிட்டாங்க. அதுல வந்து யார் நடிப்பது அப்படின்னா நம்மளுக்கு தோன்றது டக்குன்னு தனுஷ் தானே தோணும். மருமகன் தான் நடிக்கணும், அவர்தான் உரிமை எடுத்துப்பாரு. ஆமா உரிமை எடுத்திருப்பாரு. ரெண்டாவது வந்து அவருடைய மேனரிசமும் தனுஷ்ட இருக்கும். நிறைய படங்கள் அதை பார்த்திருக்கலாம். ஆமா நிறைய அவர் சாதாரண பேச்சிலே
ரீல் மட்டும் இல்ல, ரியலாவும் ரஜினியாவே அது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும். அப்ப அவர் தானே பொருத்தமான ஆளா இருக்கணும். ஆனா இங்க நடந்தது என்னன்னாக்கா சிவகார்த்திகேயன். அந்த சிவகார்த்திகேயன் இடத்துல சிவகார்த்திகேயன் இதுலயும் இருக்க. சிவகார்த்திகேயன் ஆமா. பாவம் சார், அந்த மனுஷன் என்ன சார் பண்ணாரு? என்னன்னா யார் இது பண்ணலாம் அப்படின்னு பேசுறப்ப ஐஸ்வர்யா ரஜினி சொன்ன சஜஷன் தான் சிவகார்த்திகேயன். ஓகே. அவர் யோசனை பண்ணிட்டு சரின்னு சொல்லிட்டாராம் ரஜினி. ஓ. ஆக அந்த படத்துல சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. இன்னொன்னு நடராஜனுடைய கிரிக்கெட்டர் நடராஜனுடைய பயோபிக்லயும் வந்து சிவகார்த்திகேயன் அதுவும் சிவகார்த்திகேயன். அதுவும் சிவகார்த்திகேயன் தான். ஓகே. ஏற்கனவே ஆல்ரெடி அமரனும் ரெடியா தான் இருக்கு. அமரனும் முகுந்த் வரதராஜனுடைய ஆமா, ஆமா. கிட்டத்தட்ட பயோபிக் தான் அது. அந்த கதை பேசிக்னா கூட பயோபிக்கா தானே ஆமா, வர முடியும். எடுத்துக்க முடியும். அப்படிங்கிறப்ப இப்ப ரஜினி அடுத்து நடராஜன் வந்து சொல்லியிருக்காரு, நாம மீட் பண்ணி பேசியிருக்காரு, சிவா வந்து பேசிட்டாரு என்கிட்ட, நான் அந்த என்னுடைய சீசன்லாம் முடிச்சிட்டு மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான் அப்படின்னு நடராஜன் சொல்லிட்டார். ஒரு பேட்டியில் நடராஜன் சொல்லிட்டார். ஆக நடராஜன், ரஜினி, முகுந்த் வரதராஜன் இப்படி வரிசையா, இங்கிட்டு பார்த்தா அண்ணாமலடா அப்படிங்கிற மாதிரி விஷால் வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடைய பயோபிக்ல ஏற்கனவே அதுல அவர் இருக்காரு, அந்த கட்சியில இருக்காரு, அதுக்குதான் சப்போர்ட் பண்றாருலாம் சொன்னாங்க. இப்ப உறுதிப்படுத்த போறாங்க. இல்ல கண்டிப்பா பலமுறை பேசியிருக்காங்க. பேசிட்டு இப்ப இன்னைக்கு இலங்கை பயணம் போறாருன்னு நினைக்கிறேன் அண்ணாமலை. போயிட்டு வந்தோன்னா மறுபடியும் சிட்டிங் உட்காந்து பேச போறாங்க. ஆனா நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அண்ணாமலைக்கு பொருத்தமா இருப்பார் விஷால் தோற்றத்துல. நீங்க வந்து அந்த பிஜேபியோட துண்டு கிண்டு எல்லாம் போட்டு ஒரு வேஷ்டியை சட்டைங்க இது பண்ணி விட்டா ஏறத்தாழ அப்படியே 90% புரிஞ்சுவாரு விஷால். தோற்றத்துல தானே சொல்றீங்க? தோற்றத்தில் தான். சரி, நீங்க வேற என்ன? ஆக இவர் வந்து அண்ணாமலை பயோபிக்ல நடிக்க போறாரு. இப்படி பயோபிக் தான் வந்துருக்கு அதிகமா வரப்போகுது. ஆமா. ஒரு காலகட்டத்துல பார்ட் 2 எப்படி நம்ம வந்து சகிச்சுக்கிட்டோமோ அந்த மாதிரி பயோபிக்கும் நம்மள போட்டு அடிக்க பயோபிக்கா மாறிடக்கூடாது. அதுதான் மேட்ரு. சரி, ரொம்ப நன்றி சார். நன்றி. நிறைய விஷயங்கள் வழக்கம் போல ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு சந்திக்கிற உங்களுக்கு எடுப்பு நான்